5ஆம் அதிகாரம். நான் வாசிக்கிற 22ஆம் வசனத்திலிருந்து நீங்கள் வசனத்தை கவனிங்க. அப்பொழுது ஜெப ஆலய தலைவர்களில் ஒருவனாகிய யவீரு என்பவன் வந்து இயேசுவை கண்டவுடனே இயேசுவின் பாதத்தில் விழுந்து, என் குமாரத்தி மரண அவஸ்தைப்படுகிறாள், அவள் ஆரோக்கியம் அடையும்படிக்கு நீர் வந்து அவள் மேல் உமது கைகளை வையும், அப்பொழுது பிழைப்பாள் என்று அவரை மிகவும் வேண்டிக் கொண்டான். அவர் அவனுடனே கூட போனார். திரளான ஜனங்கள் இயேசுவுக்கு பின் சென்று அவரை நெருக்கினார்கள். இப்போ 35வது வசனம், அதிலிருந்து பாருங்க. 35ஆம் வசனத்திலிருந்து, இயேசு இப்படி பேசிக்கொண்டிருக்கையில் ஜெப ஆலய தலைவனுடைய வீட்டிலிருந்து சிலர் வந்து, உம்முடைய குமாரத்தி மரித்து போனாள், இனி ஏன் போதகரை வருத்தப்படுத்துகிறீர் என்றார்கள். அவர்கள் சொன்ன வார்த்தையை இயேசு கேட்டவுடனே ஜெப ஆலய தலைவனை நோக்கி, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு என்று சொல்லி பேதுருவையும் யாக்கோபையும் யாக்கோபுடைய சகோதரன் யோவானையும் தவிர வேறு ஒருவரும் தம்மோடே வருகிறதற்கு இடம் கொடாமல் ஜெப ஆலய தலைவனுடைய வீட்டிலே வந்து சந்தடியையும் மிகவும் அழுது புலம்புகிறவர்களையும் கண்டு உள்ளே பிரவேசித்து, நீங்கள் சந்தடி பண்ணி அழுகிறது என்ன? பிள்ளை மரிக்கவில்லை, நித்திரையாய் இருக்கிறாள் என்றார். அதற்காக இயேசுவை பார்த்து நகைத்தார்கள். எல்லோரையும் அவர் வெளியே போக பண்ணி பிள்ளையின் தகப்பனையும் தாயையும் தம்மோடே வந்தவர்களையும் அழைத்து கொண்டு பிள்ளை இருந்த இடத்தில் பிரவேசித்து பிள்ளையின் கையை பிடித்து தலித்தாகுமி என்றார். அதற்கு, சிறு பெண்ணே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்று அர்த்தமாம். உடனே சிறு பெண் எழுந்து நடந்தாள். அவள் 12 வயதுள்ளவளாய் இருந்தாள். அவர்கள் மிகுந்த ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள். அதை ஒருவருக்கும் அறிவியாதபடி அவர்களுக்கு உறுதியாக கட்டளையிட்டு அந்த சிறு பெண்ணுக்கு அவளுக்கு ஆகாரம் கொடுக்கும்படி சொன்னார். யவீரு என்கிற ஒரு மனிதன், அவனை குறித்து அவன் ஒரு ஜெபாலய தலைவன். இயேசுவின் நாட்களில் ஜெபாலயம், அங்கே தான் வந்து வேத வசனங்கள் வாசிக்கப்படும். பழைய ஏற்பாட்டு புஸ்தகத்தை வாசித்து கடவுளுடைய வார்த்தையை வாசிப்பாங்க. அந்த நாட்களில் யூதர்கள் சனிக்கிழமையில தான் ஜெபாலயத்துக்கு போவாங்க. அந்த வசனத்தை வாசித்து பிரார்த்தனைகள் ஏறெடுப்பாங்க. அந்த மாதிரி ஒரு ஜெபாலயம் ஒவ்வொரு ஊரிலையும் இருக்கும். இப்போ நம்ம சர்ச் இருக்கிற மாதிரி அங்கே ஜெபாலயங்கள், அதை சினகாக் என்று ஆங்கிலம் சொல்லுவாங்க. அந்த ஜெபாலயம் அதில் யூதர்கள் போய் ஆராதிக்கிறது. நம்ம ஊரில் கொச்சினில் ஜெபாலயம் இருக்கிறது. இஸ்ரேல் தேசம் போனால் பல இடத்துல இப்பவும் அது இருக்கிறது. யூதர்கள் அந்த வேதத்தை வாசித்து வழிபாடு பண்ணக்கூடிய ஒரு இடம். அதற்கு தலைவர்கள் இருப்பாங்க. அதுக்கு இப்போ கவனிக்க, இப்போ நம்ம ஊரில் சர்ச்சுக்கு வந்து பாஸ்டேட் கமிட்டி செக்ரட்டரின்றாங்கல்ல, அந்த மாதிரி இப்போ கோயில்களில் தர்ம கர்த்தா அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க தான் அதுக்கு பொறுப்பு. அந்த மாதிரி அவன் ஜெபாலய தலைவன். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு ரிலீஜியஸ் லீடர், மத சம்பந்தமான ஒரு தலைவன். அவன் தான் அதற்கு பொறுப்பாக இருந்தான். அப்போ பக்தி உள்ள ஒரு மனிதன், கடவுள் நம்பிக்கை உள்ள ஒரு மனிதன், வேத வசனத்தின் மேலெல்லாம் தாகமுள்ள ஒரு மனிதன். அவனுக்கு ஒரு மகள் தான், 12 வயது நிரம்பின ஒரு சிறு பெண் இருந்தாள். வேறு பிள்ளைகள் கிடையாது. ஒத்தைக்கோரு பிள்ளைன்னா இப்படி வச்சுருப்பாங்கல்ல, அதுவும் ஒரு தலைவன். அந்த பிள்ளை எவ்வளோ நேசித்து எவ்வளோ அன்பாக வைத்து பராமரித்து வந்திருப்பான்ல, அப்படி மாதிரி செல்ல மகளாக ஒரு மகள் அவளுக்கு இருந்தாள். அவள் வியாதிப்பட்டு விட்டாள். வியாதிப்பட்டு ஒரே மகள் வியாதிப்பட்டால் அந்த தகப்பன் என்ன செய்வான்னு நினைக்கிறீங்க? எப்படியாவது என் பிள்ளை காப்பாற்றணும், எவ்வளோ பணம் செலவு பண்ணாலும் பரவாயில்லைன்னு சொல்லி தன்கிட்ட இருந்த பணத்தை எல்லாம் செலவு பண்ணி வைத்தியம் செய்திருப்பான். அந்த மாதிரி இந்த மனிதரும் பாருங்க, தன்னுடைய மகளை காப்பாற்ற அலைஞ்சிருப்பார்ல. எத்தனை ஊருக்கு அலைஞ்சிருப்பேன், என் பிள்ளையை காப்பாற்றுங்க, என் பிள்ளையை காப்பாற்றுங்க, எவ்வளோ பணம் வேணாலும் நான் தர்றேன், என்ன வியாதின்னு கண்டுபிடிக்க முடியலையே, பிள்ளை வியாதிப்பட்டு அதிகமாகி
மரணப்படுக்கையில் ஆகிவிட்டாள். இப்போ மருத்துவம் கைவிட்டு விட்டது, டாக்டர்ஸ் கைவிட்டுட்டாங்க. அப்போ தான் அவங்களுக்கு ஒரு செய்தி வருது, இயேசுன்னு ஒருத்தர் வந்திருக்கிறாரு, அவர் வந்து ஜனங்களுக்கு நன்மை செய்கிறாரு, அற்புதம்லாம் செய்கிறாரு, அவர்கிட்ட போனால் சுகமாயிரும் குழந்தைக்கு, அவர் குருடருக்கு பார்வை கொடுக்குறாரு, சப்பானியை நடக்க வைக்கிறாரு, செவிடர்களை கேட்குற மாதிரி பண்ணிடுறாரு, அவர்கிட்ட போகிறவங்களுக்கெல்லாம் அற்புதம் செய்கிறாரு, உங்கள் பிள்ளைக்கு நீங்கள் அவர்கிட்ட போனால் ஒரு விமோச்சனம் கிடைக்கும் அப்படின்னு யவீர்கிட்ட சொல்லியிருப்பாங்க. அந்த செய்தி கேட்ட உடனே இயேசு எங்கே இயேசுவை தேடி ஓடினான். இயேசு இருந்த இடத்திற்கு ஓடினான். இயேசுவை கண்ட உடனே அவருடைய பாதத்தில் விழுந்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறார். யவீருன்னா எல்லாருக்குமே தெரியும், அந்த ஊரில் ஜெபாலய தலைவன், ஒரு மத தலைவன், லீடர், அவன் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அவன் எதை குறித்து கவலைப்படலை. இயேசுக்கு முன்னாலே தன்னை தாழ்த்துகிறான். தரையில் இயேசுடைய பாதத்தில் விழுந்தான். ஐயா, என் குழந்தை சாக கிடக்குது ஐயான்னு சொல்லி இயேசுகிட்ட வந்து அவன் மன்றாடுகிறான். இயேசு அவனை பார்க்கிறார். அவன் ஒரு பெரிய லீடராக இருந்தோம், தாழ்மையாக வந்து ஆண்டவருடைய பாதத்தில் நிற்கிறான், கண்ணீரோடு நிற்கிறான், வேதனையோடு நிற்கிறான். அவனை பார்த்த உடனே இயேசு சொன்னார், நான் வர்றேன் அப்படின்னு சொல்லி இயேசு கூட போனார். போகிற வழியில் ஒரு பெண் வந்து இயேசுவை தொட்டு சுகமாயிட்டான். 12 வருஷம் பெரும்பாடு உள்ள ஸ்திரீ, அவர் இயேசுடைய வஸ்திரத்தை தொட்டு சுகமாயிட்டான். உடனே இயேசு நின்றுட்டார். அங்கே தாமதம் ஏற்படுகிறார். ஒரு அரை மணி நேரமாவது ஆயிருக்கும். அப்போ யவீருடைய உள்ளே எப்படி இருந்திருக்கும்? வேகமாக துடிச்சிருக்கோம். ஐயோ, இயேசுங்க தாமதிக்கிறாங்களே, அங்கே சீக்கிரம் என் மகள் மரித்து கொண்டு இருக்கிறாளே, நாங்கள் வரும் வரைக்கும் அவன் உயிரோடு இருக்கணும்ல, இயேசு சீக்கிரமாக வரணுமே. அவனுடைய இருதயத்தில் அப்படியே ஒரு படபடப்பு இருந்திருக்கும். அவன் பயந்த மாதிரியே ஒரு செய்தி வருது, உன்னுடைய மகள் மரித்து விட்டாள். யவீரு, உன்னுடைய மகள் மரித்து விட்டாள். அப்போ இயேசு சொல்கிறார் ஒரு வார்த்தை, அற்புதமான ஒரு வார்த்தை. யவீரு, வந்த செய்தியை கேட்டு நீ பயப்படாத, விசுவாசம் உள்ளவனாயிரு. 2 வார்த்தை ஆண்டவர் சொல்கிறார். ஒன்று, பயப்படாதே, ஃபியர் நாட், டு நாட் பி அஃப்ரைட். 2வது இயேசு என்ன சொல்கிறார் பாருங்க, விசுவாசம் உள்ளவனாயிரு, ஒன்லி பிலீவ், விசுவாசம் உள்ளவனாயிரு. யோவான் 14:1 சொல்கிறார், தேவனிடத்திலே விசுவாசம் உள்ளவளாயிருங்க, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. உங்கள் இருதயம் கலங்காமல் இருக்கணுமா, பயம் இல்லாமல் இருக்கணுமா, தேவனிடத்தில் விசுவாசமாக இருங்க, என்னிடத்தில் விசுவாசமாக இருங்கள் என்று இயேசு சொல்லுகிறார். விசுவாசம் உள்ளவனாக இருந்துட்டா பயம் உனக்குள்ளே தங்காது. சாத்தான் பயத்தை வச்சு உங்களை மேற்கொள்ள முடியாது. விசுவாசத்தினால நீங்கள் அவனை மேற்கொள்ளுவீர்கள். என்ன விசுவாசம்? உலகத்தில் இருக்கிற பிசாசை காட்டிலும் என்னோடு இருக்கிற இயேசு பெரியவர். எனக்கு அதான் விசுவாசம். என் மேலே இருக்கிற அபிஷேகம், பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை, அந்த வல்லமைக்கு முன்னால் எந்த வல்லமையும் இருக்க முடியாது. பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை, இட்ஸ் எ டைனமிக் பவர். அக்னி, அப்படியே பரிசுத்த ஆவியின் அக்னி. நெருப்பில் ஒரு புழுவை போட்டால் அந்த நெருப்பில் புழு தான் எரிஞ்சு போகும், நெருப்புக்கு ஒன்றாகாது. நீங்கள் எப்பவும் பரிசுத்த ஆவியில் நிரம்பி அந்நிய பாஷை பேசி கத்தரோடு இருந்தீங்கன்னு வைங்க, ஒமைக்ரான் வைரஸ் வந்து உங்களை தாக்கினா அந்த நெருப்பில் வைரஸ் அழிஞ்சு போயிடும். இதை நீங்கள் விசுவாசித்தா தான் நடக்கும். ஆனால் தாண்ட சொல்ல, பயப்படாத, விசுவாசம் உள்ளவனாயிரு. இந்த வியாதியை விட என் இயேசுவின் வல்லமை பெரிது. அதனால் இந்த வியாதி அவரால் குணமாக்க முடியும். கேன்சர், ஆஸ்துமா, ஆர்த்தரைட்டிஸ், பக்கவாதம், என்ன வியாதி, உங்களுக்குள் இருக்கிற வியாதியை காட்டிலும் இயேசுவின் சுகமளிக்கிற வல்லமை பெரிது. அந்த வல்லமை இறங்கின உடனே வியாதியின் கட்டு அறுக்கப்பட்டு விடும். அதற்கு ஆண்டவர் சொல்லுவது, விசுவாசிங்க. 2 குருடர்கள் கூப்பிட்றாங்க, இயேசுவே தாவீதின் குமாரனே, பிறவிலேயே கண்ணு தெரியல, பிறக்கும் போதே அவங்க கண் பார்வை இழந்தவங்க. இயேசு கேட்கிறார், எதுக்கு வந்தீங்க? கண் பார்வை வேணும். இதை செய்ய என்கிட்ட வல்லமை இருக்குன்னு விசுவாசிக்கிறீங்களா? எல்லாரும் சொல்கிறாங்க இயேசுக்கிட்ட போனால் கண் பார்வை வந்துடும். அதான் ட்ரை பண்ணலான்னு ஒன்று ட்ரை பண்ண வந்தோம். இப்போ எல்லோரும் அதான் யூஸ் பண்ண, கொஞ்சம் சாப்பிட கூட ட்ரை பண்ணுங்களேன், கொஞ்சம் சாப்பிட ட்ரை பண்ணுங்க அப்படிம்பாங்க. ட்ரை பண்ணுங்களேன் அப்படின்னு சொல்லுவான். எல்லாம் ட்ரை பண்ணுறது. இயேசுக்கிட்ட ட்ரை பண்ணணுன்னா ஒன்றும் நடக்காது. சும்மா ட்ரை பண்ண வந்தேன்னீங்கன்னா ஒன்றும் நடக்காது. இல்லை, நான் விசுவாசித்து வந்திருக்கிறேன்னா நடக்கும். அல்லேலூயா.
ஜெபம் பண்ணி பார்க்கலாமே, எல்லாரும் சொல்கிறாங்களே அப்படி இல்லை. விசுவாசம். ஆண்டவர் கேட்குறார், என்னோட வல்லம் உண்டு, நீ விசுவாசிக்கிறியா? Do you believe that I can heal you? அவன் சொல்கிறாங்க, விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே, விசுவாசிக்கிறோம் அப்படின்னா உனக்கு அற்புதம். அவ்வளோதான், சுலபம். இன்றைக்கு இல்லாத கண் பார்வை திரும்பி வந்துவிடும், கேட்காத காது திரும்ப கேட்க ஆரம்பித்து விடும், இல்லாத எலும்பு கூட உருவாக ஆரம்பித்து விடும், செயலற்று போன சிறுநீரகம் செயல்பட ஆரம்பித்து விடும், பாதிக்கப்பட்ட லங்ஸ் புதிய லங்ஸாக மாறிவிடும், பாதிக்கப்பட்ட எலும்புகள் புதிய எலும்பா ஸ்ட்ராங்கான எலும்பா மாறிவிடும். விசுவாசம். அதுக்கு ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒன்றே ஒன்று விசுவாசம். அவ்வளோதான். விசுவாசம் உள்ளவனா இரு. இந்த விசுவாசம் எங்கெங்கே கிடைக்கும்? இந்த விசுவாசம் எங்கே கிடைக்கும்? எவ்வளோ கொடுத்தா அந்த விசுவாசத்தை வாங்குறது? எங்கே போனால் அந்த விசுவாசம் கிடைக்கும்? விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவரும் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவர்னா பூரணப்படுத்துகிறவர்னு அர்த்தம். பூரணப்படுத்து. அப்போ இயேசுகிட்ட தான் அந்த விசுவாசம். இயேசு கிறிஸ்துக்கிட்ட வந்து, ஆண்டவரே நாம் விசுவாசிக்க என்னை ஒப்பு கொடுக்குறேன், நான் நீ உம்மை பற்றி கேள்விப்பட்டே இப்போ விசுவாசிக்கிறேன், எனக்கு ஒரு பூரணமான ஒரு விசுவாசம் வேணும் அப்படின்னு இயேசு கிறிஸ்துக்கிட்ட வந்தால் உங்களுடைய விசுவாசத்தை அவர் வர்த்திக்க பண்ணுவார். அல்லேலூயா. அது மாத்திரம் இல்லை, விசுவாசம் உங்களுக்கு பெருகணுமானா வேத வசனம், இந்த கர்த்தருடைய வசனம் இருக்குதுல்ல, இதை வாசிக்க 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 உங்களுடைய விசுவாசம் பெருகும். விசுவாசம் தேவனுடைய வசனத்தை கேட்பதினால் வரும் என்று வேதத்தில் எழுதப்பட்டு ரோமர் 10:17 தேவனுடைய வசனத்தை கேட்பதினால் விசுவாசம் உண்டாகும். அதனால தான் செபிக்க முன்னால் நான் வசனத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இந்த வசனத்தை கேட்காம மோகலாசஸ் எத்தனை வார்த்தைகளை பேசினாலும் உங்களுக்கு நயா பைசாவுக்கு பிரயோஜனப்படாது. அது உங்களுக்கு விடுதலை கொண்டு வராது. இந்த வசனம் தான் விடுதலை கொண்டு வரும். இந்த வசனம் தான் சுகத்தை கொண்டு வரும். இந்த வசனம் தான் உங்களுடைய விசுவாசத்தை பெருக பண்ணும். அதனால தான் இந்த வசனத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இந்த வசனத்தை வாசிங்க, இந்த வசனத்தை கேளுங்க அப்படின்னு உங்களை உற்சாகப்படுத்த காரணம், இந்த வசனம் உங்களுக்குள்ளே வர 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 உங்களுடைய விசுவாசம் பெருகி கொண்டே இருக்கும். அல்லேலூயா. இந்த வசனம் தான் உங்களுடைய விசுவாசத்தை பெருக பண்ணும். அதனால தான் இந்த வசனத்தை உங்களுக்கு நாங்கள் தருகிறோம். இந்த வசனத்தை வாசிங்க. அந்த வசனத்தை வாசிக்க வாசிக்க விசுவாசம் விருத்தி அடையும், பெருக்கம் அடையும் என்பதால். இப்போ எவீரு பயந்து போன எவீரு தன்னை பலப்படுத்தி கொண்டான், தைரியப்படுத்திக்கிட்டான். இயேசு இருக்கிறாரு, இயேசு எனக்கு சொல்லித்தார்ல, அதனால நான் தைரியமாக இருக்கிறேன். வாங்க ஆண்டவரே, நீங்கள் வாங்க வீட்டுக்கு, யார் என்ன சொன்னான்னு நீங்கள் வாங்க, என் வீட்டில் அற்புதம் நடக்கும்னு எவீரு இயேசுவை கூட்டிகிட்டு போகிறான். வீட்டுக்கு போனால் எல்லோரும் அழுகிறாங்க. செத்த வீட்டில் அழுவாங்கல்ல, எல்லாம் அழுகிறாங்க. ஐயோ அம்மா நீ மார்பிள் ஒரே பிள்ளை போச்சே. சொந்தக்காரங்களாம் வந்திருப்பாங்க, சித்தப்பா பெரியப்பா மாமா சொக்காரங்க நீ வந்திருப்பாங்க. அது ஜபாலய தலைவனில் சபையில் உள்ள எல்லாரும் வந்திருப்பாங்க. ஐயோ இவ்வளோ பக்தியாக இருந்தவர், எவ்வளோ நேர்மையாக நடந்தவர், ஊழியெல்லாம் செய்தவர், எவருக்கா இப்படி நடக்கணும் அப்படியெல்லாம் அழுகிறாங்க. இனிமேல் என்ன செய்கிறது, ஒரே பிள்ளை இழந்துட்டு எல்லாம் அழுகிறாங்க. வீட்டுக்குள்ளே எல்லாம் அப்படியே அழுகிறாங்க, சத்தம் அப்படியே அழுகிறாங்க. இயேசு வந்தார். என்னடா இது இப்படி இருக்குது, எப்படி அற்புதம் செய்கிறது, இங்கே விசுவாசிக்க யாருமே இல்லையே, எல்லோரும் அழுதுகிட்டுலாம் இருக்காங்க. ஆண்டவர் பார்த்தார், ரொம்ப தடை, எல்லோரும் வெளியே போங்கன்ட்டார். அவன் மறிக்கலைங்க, அவன் நித்திரையாக இருக்கிற, தூங்கிக்கிட்டு இருக்க, அவ்வளோதான், நான் எழுப்ப போகிறேன், அவள் எழும்பிடுவா, எதுக்கு அழுகிறீங்க அப்படின்னா சிரித்தாங்களா எல்லோரும். ஆண்டவர் பார்த்தார், இவங்களுக்குள்ள விசுவாசம் இல்லை. விசுவாசம் இல்லாத இடத்துல ஆண்டவர் கிரியை செய்யவே முடியாது. விசுவாசம் இல்லாத இடத்துல இயேசு அற்புதம் செய்யவே முடியாது. பைபிளில் இருக்குது, நாசரேத்து ஊருக்கு வந்தபோது அங்குள்ள அவனுடைய அவிசுவாசத்தின் நிமித்தம் he was unable to do miracles. இயேசுவால் அற்புதம் செய்ய முடியவில்லை என்று வேதத்தில் இருக்கிறது. அவர் நாசரேத்துக்கு வந்தார், சொந்த ஊருக்கு. இந்த யோசேப்புடைய மகன் தானே இது, மரியாளுடைய மகன் தானே இது, இந்த ஆள் என்ன பெரிய ஆள் ஆயிட்டாரா அப்படின்னு எல்லாரும் அற்பமாக நினைத்தாங்க. விசுவாசம் இல்லை. அதனால் ஆண்டவர் பாருங்கள், அற்புதம் he was unable to do miracles. இயேசுவால் அற்புதம் செய்ய முடியவில்லை என்று பைபிளில் இருக்கிறது. அப்போ அவிசுவாசம் ஒரு இருதயத்தில் இருந்தால் அற்புதம் செய்ய இயேசுவால் முடியாமல் போய்விடும்.
விசுவாசத்தால் தான் அற்புதம் நடக்கும். இப்போ பாருங்க, அவிசுவாசத்தினால் அவங்கெல்லாம் சிரிக்கிறாங்க. ஏசு என்ன பண்ண, எல்லாம் எழுப்பி வெளியே போங்கன்றார். வீட்டை விட்டு வெளியே போய் இங்கே இங்கே சாவி வீடு கிடையாது, இது அற்புதம் நடக்க போகிற வீடு. அல்லேலூயா. இது சாவு வீடு கிடையாது, இது அற்புதம் நடக்க போகிற வீடு. இங்கே அழுது கொண்டு இருக்கக்கூடாது, வெளியே போயிடலான்ட்டார் ஆண்டவர். எல்லாத்தையும் வெளியே விரட்டுங்கன்ட்டார். எல்லாரையும் வெளியே அனுப்புகிறாங்க. பேதுரு, யோவான், யாக்கோபு, அந்த குழந்தையினுடைய தாய், தகப்பன், இயேசு 6 பேர் மட்டும் உள்ளே போனால் குழந்தை மரித்து கிடக்கிறாரு. உயிரெல்லாம் இல்லை, செத்து கிடக்கிறாரு. இயேசு கையை பிடிச்சு தூக்கி விட்டார். அவ்வளோதான். அப்படியே கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கல. நம்ம தான் கஷ்டப்பட்டு ஜெபிக்கிறோம். நம்ம மனிதர்கள், அவர் கடவுள். அவர் எவ்வளோ அற்புதமான தேவன். அவர் கையை பிடிச்சி சிறு பண்ணே எழுந்துரு அப்படின்னு சொன்னார். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். இயேசு அற்புதம் செய்கிறதுக்கு கஷ்டமே கிடையாது. அல்லேலூயா. ரொம்ப சிம்பிள். கையை பிடிச்சி தூக்குனார், அவ்வளோதான், உயிர் வந்து விட்டார். அந்த பிள்ளைக்கு எப்படி இருந்திருக்கும்ல, யவீருக்கு எப்படி இருந்திருக்கும், தாய்க்கு, யவீருடைய மனைவி, அவங்க 2 பேருக்கு எப்படி கற்பனை பண்ணி பாருங்கள். அந்த குழந்தை எழுப்பி உட்காருங்கிறாரு. எப்படி இருந்திருக்கும். ஐயோ, எத்தனை மாதமாக அந்த கண்ணீர், வேதனை, மரண போராட்டம், செத்துட்டாலே நீ கண்ணீர், என் குழந்தை திரும்ப உயிர் பெற்று விட்டார். இயேசு சொன்னபடியே செய்துட்டார். நீ பயப்படாத, விசுவாசம் உள்ளவனா இரு, அப்பொழுது அவள் பிழைப்பாள்னு இயேசு சொல்லி இருந்தார். பிழைக்க வச்சுட்டார். எப்படி இருந்திருக்கும். இயேசுடைய பாதத்தில் விழுந்திருப்பாங்க. அந்த குழந்தைய இயேசுடைய பாதத்தில் விழுந்த நன்றி சொல், அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கெல்லாம் சொல்லியிருப்பாங்க. இயேசு என்ன சொன்னார் தெரியுமா? குழந்தைக்கு ஆகாரம் கொடுங்க. எவ்வளோ மாதமாக வியாதி படுக்க, எவ்வளோ நாள் இந்த குழந்தை வியாதி படுக்கையில் சாப்பிடாமல் இருந்துச்சு தெரியாது. இயேசு பார், எவ்வளோ அக்கறை உள்ள ஒரு தேவன், அன்பான ஒரு ஆண்டவர். 12 வயசு பிள்ளை பல மாதமாக வியாதி படுக்கை, செத்து சில மணி நேரம் ஆகிவிட்டார். இயேசு உயிர் பெற செய்கிற உடனே சொல்கிறாரு, குழந்தைக்கு ஆகாரம் கொடுங்க. அவள் பலவீனமாக இருப்பா, பல நாள் வியாதிப்பட்ட பலவீனம், அவள் ஸ்ட்ரென்த் ஆகணும், சாப்பாடு கொடுங்க குழந்தைக்கு. எவ்வளோ அற்புதமான ஆண்டவர். இவரை போல ஒரு கடவுளை எங்கெங்க நீங்கள் காட்ட முடியும்? இவரை போல ஒரு தெய்வத்தை நீங்கள் எங்கே காட்ட முடியும் சொல்லுங்கள்? இவரை போல இப்படி மனிதர்கள் மேலே அக்கறை உள்ள ஒரு கடவுளை காட்டுங்க. நீங்கள் யோசிங்க, யார் கடவுளாக இருக்க முடியும்னு யோசிங்க. இவ்வளோ அற்புதமான ஒரு ஆண்டவர் பாருங்க, எவ்வளோ அற்புதமான ஒரு இயேசு நமக்கு இருக்கிறார். அவர் தான் சொல்கிறாரு, நீ ஏன் பயப்படுற? கொரோனா வரட்டும், அது ஒமைக்கிறான் வரட்டும், அது இமைக்கிறான் வரட்டும், எது வேணாலும் வரட்டும், நான் இருக்க உன்னை பாதுகாக்க, நான் இருக்கிறல்ல உனக்கு துணையா? என்னை தாண்டி உன்னை தாக்கிற முடியுமா? என்னை தாண்டி உன் வீட்டுக்குள்ளே வாத வந்துட முடியுமா? பயப்படாத. அவர் கையை மட்டும் விடாதங்க, அவரை கெட்டிய பிடித்து கொள்ளுங்க, அவர் கையை பிடித்து கொள்ளுங்க, அவரை மாற்றம் விடாதுங்க. நீங்கள் எப்பவும் என் கூட இருக்கணும் ஆண்டவரே, உம்மை விட மாட்டேன். ஆனால் சாராய கடைக்கு இயேசுவோட நீங்கள் போக முடியுமா? சாராய கடை கையை விட மாட்டேன் ஆண்டவருக்கு, சாராயம் குடிக்கணும் வாங்க அப்படின்னா வருவாரா? அப்போ அதைத்தான் நீங்கள் யோசித்து கொள்ளணும். அவருக்கு பிரியமில்லாத எதுவும் எனக்கு வேண்டாம், அவருக்கு பிரியமில்லாத எதுவும் என் வீட்டில் வேண்டாம். இயேசுவுக்கு பிரியமானதான் நான் செய்வேன். அவர் என் கூட இருந்தால் தான் எனக்கு பாதுகாப்பு. அவர் கை எப்பவும் என் கையை பிடிச்சிருக்கணும், அதுதான் எனக்கு பாதுகாப்பு. உங்களை ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னா அவர் பார்த்துக்குவார். ஒரே ஒரு தொடுதல் அந்த கையில், அப்படி என்னங்க விசேஷம்? இயேசுடைய கையை பாருங்க, ஆணி பாய்ந்த தழும்புகள் இருக்கிறது. இந்த கையில் ஆணி பாய்ந்த தழும்புகள் இருக்கிறது. அதுதான் அற்புதம் செய்கிற கரம். அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். இயேசுவின் கை வைக்கப்பட்டால் அற்புதம் நடக்கும். அவருடைய கரத்தில் தழும்புகள் இருக்கிறது. ஆண்டவரே, உங்கள் கரத்தை என் மேலே வைங்க, நீங்கள் தொடுங்க, எல்லாம் சரியாயிரும். ஒரே ஒரு முறை தொடுங்க, குழந்தையை தொடுங்கப்பா, என் கணவரை தொடுங்க, என் மனைவியை தொடுங்க, இந்த படுக்க வியாதி படுக்க மாறிடும், தொடுங்க ஆண்டவரே. ஒரே ஒரு தொடுதல், அவ்வளோதான். எவ்வளோ பெரிய வியாதியாக இருந்தாலும் மறைஞ்சிரும். ஜஸ்ட் ஒன் டச் ஆஃப் ஜீசஸ், ஒரே ஒரு தொடுதல், அவ்வளோதான், எல்லாத்தையும் தலைகளாக மாற்றிவிடும். ஒரே ஒரு தொடுதல். எத்தனை பேர் கேன்சர் வியாதி, யாரோ தொட்ட மாதிரி இருந்துச்சு, கட்டிலாம் மறைஞ்சிட்டுங்க. யார் தொட்டது? இயேசு தொட்டார், அவ்வளோதான், எல்லாம் மறைஞ்சிட்டு, வியாதி மறைஞ்சிட்டு. அப்போ அந்த கைதானே தொடணும். தழும்புள்ள கரம் தொட்டால் தான் அற்புதம் நடக்கும்.
அப்போ நீங்கள் சொன்ன மோகன்லாஸ் கையல்ல, உங்கள் கை என்னை தொடணும் ஆண்டவரே. இயேசுவின் தழும்புள்ள கரை என்னை தொடணும். வியாதியில் கஷ்டப்படுறீங்களா? வேதனையோடு இருக்கீங்களா? இயேசு உங்களை சுகமாக ஆயத்தமாக இருக்கிறார். அதான் உங்களோட பேசி இருக்கிறார். நீ சுகம் பெற வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்கிறார். நீங்கள் முதலாவது உங்களுடைய சுகத்தை விரும்பணும். நீங்கள் என்ன விரும்பி கேட்பீங்களோ அதில் தான் இயேசு அற்புதம் செய்வார். நீங்கள் முதலாவது உங்களுடைய இருதயத்தில் நான் சுகமாக இருக்கணும், இந்த வியாதி என்னை விட்டு போகணும், சுகம் பெறணும் நீ விரும்புகிறீங்களா? அப்போ ஆண்டவர் அற்புதம் செய்வார். ஆனால் தான் ஆண்டவர் கேட்கிறார், நீ விரும்புகிறாயா என்று. உண்மையாக விரும்புகிறீங்களா? ஏன்னா சிலர் விரும்ப மாட்டாங்க. சுகமீனமாக இருந்தால் அப்படியே சோம்பேறியாக இருக்கலாம், மற்றவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க, வேலை செய்ய வேண்டியதில்லை, கஷ்டப்பட வேண்டியதில்லை, அப்படியே நம்மளை மற்றவங்க பராமரிப்பாங்கன்னு சிலர் அதிலே இருந்துருவாங்க. அதனால தான் முதல்ல உங்களுடைய இருதயத்தில் விருப்பம் வரணும். நீங்கள் விரும்பினா உடனே ஆண்டவர் அற்புதம் செய்வார். விரும்புகிறீங்களா? அப்போ வியாதி உள்ள இடத்துல கை வைங்க. எந்தெந்த வலிகள், வேதனை, பலவீனம், பாதிப்பு இருக்கிறோ கை வைங்க. உங்களுடைய வலது கையை வைத்து கொள்ளுங்க. இப்போ நம்ம ஜெபிக்கலாம். உடனே அற்புத மாற்றம் உண்டாகும். தகப்பனே, யார் தங்களுடைய சரீரத்தில் வலது கரத்தை வைத்து கொண்டு எனக்கு சுகம் வேண்டும், வியாதியில் இந்த விடுதலை வேண்டும் என்று ஜெபிக்கிறார்களோ அவளோடு இணைந்து நான் ஜெபிக்கிறேன். நசரேயனாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அந்த பொல்லாத வியாதிகள் விலகி போகட்டும் என்று கட்டளை கொடுக்கிறேன் அப்பா. கேன்சர் வியாதிகள் மறையட்டும், ஆஸ்துமா வியாதி இயேசுவின் நாமத்தில் விலகட்டும், பொல்லாத டிபி நோய்கள் மறையட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. பாதிக்கப்பட்ட இருதயங்கள் சுகமடையட்டும். ஆண்டவரே, நுரையீரல், கல்லீரலில் அற்புத சுகம் உண்டாகட்டும். சிறுநீரகத்திலே காணப்படுகிற பிரச்சனைகள் நீங்கி ஒரு அற்புதமான சுகம் வரட்டும். எலும்புகள், நரம்புகளை தொடும், கண்களை தொடும். எந்தெந்த இடத்துல பாதிப்புகள் இருக்கிறதோ இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சுகமளிக்கிற வல்லமை இறங்கட்டும். நோய்கள் மறையட்டும். அற்புத விடுதலை இந்த நிமிஷமே உண்டாகட்டும். நீ தொட்டு விட்டீர், சுகம் கொடுத்து விட்டீர். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன்.